A very good morning to everyone. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை கடவுள் நமக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பகுதி சங்கீதம் 71 ஒண்ணுல இருந்து 12 வரை. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஆமேன். சங்கீதம் 71 1 12 வரை. ஜெபம். அன்பிலே இயேசப்பா, இந்த புதிய காலை வேளையில எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில எங்களை முழுமையுமாக உங்களுடைய கருத்துக்களாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இந்த பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். நீங்க எங்களை விட்டு தூரமா போகாம எங்களோடு கூட இருங்க. எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. எங்களை நீங்க வழி நடத்துங்க இயேசுப்பா. உங்களுடைய கருத்துக்களாக எங்களை முழுமையுமாக நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துக்கு பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். Thank you so much. Have a good